வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களினால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள், கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய அதிதீவிர வானிலை காலப்பகுதியில் தனி சிங்கள மொழியில் மாத்திரம் அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களின் அறிவித்தல்கள் அனுப்பப்படுகின்றமை தொடர்பில் வினாவிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். எனினும் கடந்த நாட்களில் அதனை பின்பற்றியிருக்கவில்லை என்றால் அது குறித்து ஆராய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் விடயம் தொடர்பில் அமைச்சரின் செயலாளருக்கு அறிவித்தல் விடுத்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அதற்கு அமைய இன்று முதல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தாம் பணிப்புரை விடுப்பதாகவும் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை மாவட்டத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி முடிந்தவரை பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து நேற்று முன்தினம் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளின் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை ஒன்றின் விலை 70 ரூபாவாக அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அகில இலங்கை முட்டை வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் 28 லட்சத்துக்கும் அதிகமான கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கோழி முட்டை, ஆட்டுக்கிறைச்சி உள்ளிட்ட அனைத்து விலங்கு உற்பத்திகளுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் கோழி மற்றும் முட்டை உற்பத்தி தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்களில் கோழி இறைச்சி சாப்பிடுவதை தவிர்க்குமாறும் ஒரு தவறான பிரச்சாரம் பரப்பப்பட்டு வருகிறது. எனவே கோழி இறைச்சியின் விலை குறைவடைந்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். இதேவேளை கால்நடை தீவனத்துக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் அந்த மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். டெட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் நாடளாவிய ரீதியில் 4517 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் 76,066 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் 1800 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. கண்டி மாவட்டத்தில் 13,044 வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் 573 வீடுகள், 4,696 வீடுகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவரை உலக்கியால் தாக்கி மனைவி கொலை செய்துள்ளதாக மிகிந்தலை காவல்துறையினர் தெரிவித்தனர். 2 பிள்ளைகளின் தந்தையான ஆனந்த சிசிரகுமார் வயது 67 என்பவரே மனைவியின் உலக்கை தாக்குதலுக்கு பலியானார்கள். இவர் ரெஜரட்டர் அபிவிருத்தி வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மிகுந்தலை கிருத்தகமவில் வசித்து வருகின்றார். குடும்ப தகராறு அதிகரித்த நிலையில் மனைவி வீட்டுக்குள் இருந்த உலக்கையினால் கணவனை தாக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் அவரது குடும்பத்தினரால் மிகுந்தலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இறந்தவரின் மனைவியான 67 வயதுடையவர் ஓய்வு பெற்ற பெண் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் மிதமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையெழுது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நுரை கரையொதுங்கியதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
பருத்தித்துறை இறங்குத்துறையை ஆண்டிய கடற்பகுதியில் நேற்றைய தினம் காலை வெள்ள நுரையில் ஒதுங்கியதாக மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. இலங்கையில் தொடரும் அனர்த்த நிலை நேரத்தில் யாழ்ப்பாண கடற்கரையில் திடீரென வெள்ள நுரை கரை ஒதுங்கியது மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருந்து பொருட்கள் வீணாக்கப்படுவதை தடுக்க முன் அனுமதியை பெறுமாறு சுகாதார அமைச்சு நன்கொடையாளர்களை அறிவுறுத்துமாறு தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை பரிந்துரைத்துள்ளது. நாட்டில் தற்போதுள்ள மருந்து பொருட்கள் திரும்பவும் கிடைப்பதை தடுக்கும் என அதிகார சபை நம்புகின்றது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவியாளர் தெரிவித்துள்ளார். இது மிக வலுவான ஈரப்பதம் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளதாகவும் ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தாளம்பல் நிலை ஒன்று காணப்படுகின்றது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலி, ஹம்பகா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியிலிருந்து கொழும்புக்கு வரும் ரயில் பயணிகளுக்காக இன்று காலை விசேட பஸ்கள் இயக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விசேட பஸ் சேவைகளின் பயணிகள் தங்கள் மாதாந்திர ரயில் பருவ சீட்டுகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி செல்லுபடியாகும் ரயில் பருவ சீட்டுகளை வைத்திருக்கும் பயணிகள் அதிகாலை 4:15 மற்றும் 4:30 மணிக்கு பிரத்யேகமாக பஸ் போக்குவரத்து சேவைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட சேவைகள் போதுமானதாக இல்லாவிட்டால் மேலதிகமாக பஸ்கள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையிலான பொது போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு ஒதுக்கம் கடந்த நவம்பர் மாதத்தில் 2.9 வீதத்தால் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் மாதத்தில் 6.216 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த இந்த ஒதுக்கம் நவம்பரில் 0.33 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. உத்தியோகபூர்வ வெளிநாட்டு ஒதுக்கம் என்பது ஒரு நாட்டின் மத்திய வங்கியால் அல்லது அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் அந்நிய செலாவணி இருப்புகளின் அளவை குறிக்கின்றது. இது இறக்குமதிகள் மற்றும் கடன் திருப்பி செலுத்துதல் போன்ற வெளிநாட்டு கொடுப்பனவுகளை செய்வதற்கான நாட்டின் திறனை காட்டுகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெடன் வழியாக சிவனொளி பாதைக்கு பிரவேசிப்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக சிவனொளிபாத மலைக்கு செல்வதற்கான ஹெட்டன் அணுகல் வீதியிலுள்ள மகா கிரிதம்ப பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டிருந்தனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த இடத்தை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிபுணர் குழுவின் ஆய்வு செய்த பின்னரே இந்த கட்டுப்பாட்டை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சிவனொளிபாத மலைக்கு யாத்திரை மேற்கொள்ள எதிர்பார்ப்பவர்கள் தமது பிரதேசங்களிலிருந்து போக்குவரத்து வசதிகளை ஒழுங்குபடுத்தும் போது நிலவும் காலநிலையையும் பயணப்பாதையின் நிலைமையையும் கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. மாலம்பே காவல் நிலையத்தில் நேற்று காலை துப்பாக்கி வெடித்ததில் ஒரு காவல் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மாலம்பே போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கியை சுத்தம் செய்யும் போது துப்பாக்கி தற்செயலாக வெடித்ததாக முதற்கட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் மேலும் சம்பவ இடத்துக்கு வந்த நுகைக்குடை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு இலக்கான போலீஸ் அதிகாரியின் நிலை மோசமாக இல்லை என்றும் மாலம்பே போலீஸ் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பொருளாதார முடிவுகளை எடுக்கும்போது திட்டங்களை வகுக்கும் போதும் எப்போதும் துல்லியமான தரவுகளை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பு என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மாத்தளை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கி முடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.